Praise the Lord. Greetings in the name of the Lord Jesus Christ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். Our God is a great God, good God. நம்முடைய தேவன் நல்ல தேவனாய் இருக்கிறார். He has given a chance to meditate upon His word this day also. இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை கொடுத்து தியானிக்க நமக்கு ஒரு தருணத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. Without our God we cannot do anything. நம்முடைய தேவன் இல்லாமல் நாம் எதையும் சாதிக்க முடியாது. Everything is going on according to His purpose. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லை. In this period we are going through many problems, COVID-19. இந்த கொள்ளை நோயில் பாதிக்கப்பட்ட அநேக காரியங்களை நாம் இந்த நாட்களிலே கண்டு கொண்டிருக்கிறோம். Everywhere we are speaking about the COVID-19. எங்கே பார்த்தாலும் இந்த கொரோனா வைரஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். One thing we have to know that our God is greater than the COVID-19. ஒரு காரியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இந்த கொள்ளை நோயை காட்டிலும் நம்மோடு இருக்கிற இயேசு பெரியவர். Without His permission nothing is happen. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியமும் நடப்பதில்லை. So don't worry about anything. Everything will end in a good manner. ஆகையால் எதையும் குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் தேவன் சகலவற்றையும் நன்மைக்காக மாற்றி தருவார். Romans 8:28 speaks that everything works together for those who love God. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் இருக்கிறது. Yes. ஆமென். You may go through some evil things, but that will end in a good end. நாம் இந்த நாட்களிலே தீங்கின் வழியாக நாம் நடந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் அது சகலவற்றிலும் தேவன் நன்மையை காண செய்ய வல்லவராயிருக்கிறார். Yes. We are going to meditate in the verse Genesis chapter 8 verse 1. நாம் இப்பொழுது வேதத்துக்கு நேராக திருப்புவோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் First verse. 1ஆம் வசனம். And God remembered Noah and every living thing and all the cattle that was with him in the ark. And God made a wind to pass over the earth and the waters assuaged. தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. We can see here also a lockdown period. இந்த லாக்டவுன் பீரியட்லயும் நாம் காண்கின்றோம். Bible days. We can see from this verse Noah and family were going in a lockdown period. இதே சூழ்நிலையில் தான் நோவாவும் அவர்களுடைய குடும்பத்தாரும் இருந்தார்கள். Days of Noah, people began to sin against the Lord. நோவாவுடைய காலத்திலே நாம் பார்க்கிறோம், அந்த மக்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய ஆரம்பித்தனர். Not small thing, but they were done great worst sins. அவர்கள் சின்ன பாவங்கள் அல்ல, பெரிய பாவங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். Abominations. அருவருப்பான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். Their sin entered into God's presence there doing. அவர்களுடைய பாவங்கள் தேவனுடைய சமூகத்தை எட்டியது. So God want to destroy the world. ஆகையால் தேவன் இந்த உலகத்தை அழிக்க வேண்டியதாகி இருந்தது. Send rain and destroy the world. அவர் மழையை அழித்து இந்த உலகத்தை அவர் அழிக்க வேண்டியதாய் இருந்தது. Even though people have done great sins, அங்க இருந்த ஜனங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் they lived a worst life. அவர்கள் மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். Noah was a righteous man and upright man in the sight of the Lord. ஆனால் தேவனுடைய பார்வையிலே நோவா ஒரு பரிசுத்தமான மனிதனாய் இருந்தார். So you want to protect from the rain, that is from the damage. அவர் பரிசுத்தமாக வாழ்ந்ததினால் தேவன் அந்த மலையை அழித்து அந்த உலகத்தை அழிக்கும்படியாக இருக்கும் பொழுது இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். God ordered Noah to make an ark. ஆண்டவர் நோவாவிடம் பேசி ஒரு பேழை ஒன்று உண்டாக்க சொல்லியிருந்தார். And he wanted
his family to enter in, and also the all kinds of good cattle into the ark. Cattle and reptiles and birds, everything, all kind of animals. இங்கே நாம் பார்க்கிறோம் நோவாவோட பேழையை உண்டாக்கி அதில் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் அவர் நினைத்தருளி அதை பாதுகாக்கும்படியாக அந்த பேழைக்குள் செல்ல அனுமதித்தார். A long period there was raining. பல காலமாக அங்கு மழை பெய்து கொண்டிருந்தது. Every cattle and every living things were died. எல்லா நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் அங்கே மரித்து இருந்தன. All peoples. எல்லா மக்களும் அங்கே மரித்து இருந்தன. But his family, Noah's family, was escaped and protected by the grace of God. இங்கே நாம் பார்க்கிறோம் நோவாவின் குடும்பம் மாத்திரம் பிழைக்கப்பட்டது கர்த்தருடைய கிருபையினாலே. God locked them in the ark. நோவாவின் குடும்பத்தை தேவன் பேழைக்குள் வைத்து அடைத்தார். There's a lockdown. அங்கே ஒரு லாக்டவுனை நாம் பார்க்கிறோம். In a long period, God remembered Noah and his cattle. They were in the ark. அநேக நாட்களுக்கு பிறகு தேவன் நோவாவையும் அந்த சகல மிருக ஜீவன்களையும் நினைத்தருளினார். As a sign of that, he sent a wind to assuage the water. அதற்கு அடையாளமாக காற்றை அனுப்பி ஜலத்தை அமர செய்தார். Nowadays, Noah need whether the water is dried or not. ஆகையால் இப்பொழுது நோவாக்கு தேவை என்ன என்றால் அந்த தண்ணீர்கள் அந்த மழை பெய்து அந்த தேங்கி நின்ற தண்ணீர்கள் காய்ந்து விட்டதா என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். To dry up the water, there needs a wind. அதை காய வைக்க ஒரு காற்று தேவைப்பட்டது. The wind is referred to the Holy Spirit. அந்த காற்று பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. Acts chapter 2 verse 2. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். The Holy Spirit came as a mighty rushing wind. பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்று போல அங்கு உலாவிக் கொண்டிருந்தார். So in this period of Noah also there need a wind that the problem may be solved. இந்த காரியத்திலும் நோவாவுக்கு ஒரு காற்றை தேவன் அனுப்ப வேண்டியதாக இருந்தது அந்த பிரச்சனைகளை தீர்க்க. Nowadays we may also go through such a lockdown period. நாமும் இந்த காலத்தில் இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்பொழுது நமக்கு ஒரு காற்று தேவைப்படுகிறது. The Holy Spirit only can solve our problems. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே இந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ள முடியும். The God who helped Noah also help us by sending the Holy Spirit to solve our problems. நோவாவுடைய காலத்திலே தேவன் எப்படி காற்றை அனுப்பி அமைதலாய் இருக்க அமர்ந்திருக்க பண்ணினாரோ அதே போல் நம்முடைய இந்த சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியாகிய காற்றை நமக்கு அனுப்புவார். நம்முடைய வாழ்க்கையில் and every problems will be solved. நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். That's why the word of God said, not by might, not by power, but by the Holy Spirit. ஆகையால் தான் வேதம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாமே ஆவியினாலே ஆகும் என்று சொல்லுகிறது. Secondly, இரண்டாவதாக Numbers 11:31. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். And there went forth the wind of the Lord and brought quails from the sea and let them fall by the camp, as it were a day's journey on this side, and as it were a day's journey on the other side round about the camp, and as it were 2 cubits high upon the face of the earth. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. From this verse we can see in the days of Moses, when they were journeying in the wilderness, what happened. இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் மோசே பாலைவனத்திலே கடந்து போகும்பொழுது என்ன நடந்தது என்று. And he was traveling with the Israelites. அவர்கள் இஸ்ரவேலர்களோடு பிரயாணிக்கையில் என்ன நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். They were in need of meat. அவர்களுக்கு இறைச்சி தேவைப்பட்டிருந்தது. He asked
Moses, we need meat. அவர்கள் மோசேயை நோக்கி தங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்தனர். Many lakhs of the people are asking. லட்சக்கணக்கான மக்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தனர். Moses was very much confused. மோசேக்கோ ஒரே குழப்பம். He asked God, how can I supply meat for these people? மோசே தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டிருந்தான், நான் எப்படி இந்த தேவையை நான் சந்திக்க முடியும் என்று. But God showed him a miracle. ஆனால் மோசேக்கு தேவன் ஒரு அற்புதத்தை காண்பித்தார். He sent a wind from his presence. அவருடைய பிரசன்னத்திலிருந்து ஒரு காற்றை அனுப்பினார். The verse says, and there went forth a wind from இந்த the வசனத்திலே Lord. நாம் பார்க்கிறோம், and there went forth a wind from the Lord and brought quails from the sea. She brought quails from the sea, two sides of their journey. இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழு உயரம் விழுந்து கிடக்க செய்தது. This shows that God send meat for them more than they need. இங்கே நாம் இந்த வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது தெரிகிறது, அவர்களுக்கு தேவைக்கு மிகுந்ததாக அவர்களுக்கு அந்த இறைச்சி கொடுக்கப்பட்டது. Our God is a God who supplies all our needs. நம்முடைய தேவன் யார் என்றால் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். In these days we are in many needs. இந்த காலகட்டத்திலும் நாம் அநேக தேவைகளின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். If you send the wind, the Holy Spirit, it will supply all our needs. அவர் ஒரு காற்றை அனுப்பினால் போதும் நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். Not only the material needs, நம்முடைய இந்த உலக பிரகாரமான காரியங்கள் மட்டுமல்ல, He will send, give as souls, as quails, as souls in our church. It may be full of souls. அவர் ஒரு காற்றை அனுப்பினால் போதும் நம்முடைய சபை முழுவதும் அநேக ஆத்துமாக்களால் நிரப்பப்படும். We have to ask God that He may send a wind. நாம் தேவனிடத்தில் இப்பொழுது கேட்க வேண்டியது ஒன்றுதான், காற்றை அனுப்பும்படியாக. He is not a God of past period, but nowadays He is also a God who present days will supply all our needs. அவர் முந்தினவர், அப்பொழுது செய்தது மட்டுமல்ல, இப்பொழுதும் அவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் நம்மளோடு செய்ய வல்லவராயிருக்கிறார். Let us believe that He may send a wind in the days of Moses. நாம் இந்த காரியத்தை குறித்து நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் செய்வார். Thirdly, Exodus 14:21. மூன்றாவதாக யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. And Moses stretched out his hand over the sea, and the Lord caused the sea to go back by a strong east wind all the night, and made the sea dry land, and the waters were divided. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுதும் பலத்த காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. Here we can see when Moses period, they came from Egypt, traveling to the promised land. இங்கே நாம் பார்க்கிறோம், மோசே எகிப்திலிருந்து எப்படி பிரயாணப்பட்டு வருகிறார் அந்த வாக்குத்தத்தம் பண்ண தேசத்திற்கு. On the way there is Red Sea. அப்படி பிரயாணப்பட்டு வருகையில் அந்த சிவந்த சமுத்திரத்தை காண்கிறார்கள். It hinders them that they may not go through. அவர்கள் மேற்கொண்டு செல்வதற்கு அந்த சிவந்த சமுத்திரம் ஒரு தடையாக காணப்பட்டது. God said to Moses, stretch your hand. தேவன் மோசேயிடம் சொன்னது என்னவென்றால், உன் கையை நீட்டு என்று. Over the sea. சமுத்திரத்தின் மேல் கையை நீட்டு என்று தேவன் சொன்னார். When he stretched, there came a strong east wind all night and day, all night. அவன் கையை நீட்டும் பொழுது பலத்த கீழ்காற்று சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்தது. So the wind only divided the people, the sea, that they may pass through the sea. இங்கே நாம் பார்க்கிறோம், மோசேக்கு உதவியது, இந்த சமுத்திரத்தை பிளக்க உதவி செய்தது காற்று. This wind is referred to the Holy Spirit. இங்கே காற்று பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. Already I told that
ஏற்கனவே நாம் பார்த்த விதமாக when we were in endurance or in various obstacles, if we must pass through, what we need is the Holy Spirit has to come and remove the barriers. நாம் இப்பொழுதும் எந்த விதமான ஒரு பிரச்சனையிலும் எந்த விதமான ஒரு சூழ்நிலைகள் மத்தியிலும் கடந்து போகலாம். ஆனால் இந்த பரிசுத்த ஆவியாகிய காற்று வரும்பொழுது நம்முடைய எல்லா தடைகளும் உடைக்கப்படுகின்றன. The strong east wind divided the sea. பலத்த காற்று அந்த சமுத்திரத்தை பிளந்தது. Then the people easily passed through the sea. அது பிளந்த பிறகு மக்கள் ஈஸியாக சுலபமாக அவர்கள் அந்த இடத்தை சிவந்த சமுத்திரத்தை கடக்க அவர்களுக்கு உதவியாக இருந்தது. In our lifetime journey also we may go through many obstacles or barriers. நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் நாம் எவ்வளோ கஷ்டங்களை எவ்வளோ தடைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். As Moses stretched his hand through over the sea, மோசே எப்படி தன்னுடைய கையை சமுத்திரத்தின் மீது நீட்டினாரோ, we have promised word. If we speak the promised word, நம்முடைய வாக்குத்தத்தத்தை நாம் பேசும் பொழுது God will do a miracle. ஆண்டவர் ஒரு பெரிய காரியம் அதிசயங்களை செய்ய He will வல்லவராய் send a east wind that we may have a way in our life. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் காற்று வீசும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வழியை நாம் பார்ப்போம். Fourthly, நான்காவதாக Ezekiel chapter 37 verse 9. எசேக்கியேல் 37 அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Then said he unto me, prophesy unto the wind, prophesy, son of man, and say to the wind, thus saith the Lord of God, come from the four winds, O breath, and breath upon these slain, that they may live. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்கதரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியை நீ காற்று திசை நான்கிலும் இருந்து கொள்ளையுண்ட இவர்கள் உயிரடையும்படி இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். Here also we can see there is a wind which gave life in the dry bones. இங்கேயும் நாம் பார்க்கிறோம் ஒரு காற்று எப்படி மரித்த உயிர்களை பெற செய்கிறது என்று. God took him, Ezekiel, to a valley of bones, dry bones. எசேக்கியேலை தேவன் ஒரு எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளில் கொண்டு செல்லப்பட்டார் என்று பார்க்கிறோம். How they can live by prophesying a wind which quickened them from their dead bodies. எப்படி அந்த காற்று அனுப்பப்பட்டதன் மூலம் அந்த எலும்புகள் உயிரடைந்தது என்று நாம் பார்க்கிறோம். Holy Spirit can revive us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்க செய்வார். Romans 8:11 says, ரோமர் 8 அதிகாரம் 11 வசனம் சொல்லுகிறது, the Spirit of God who raised Jesus from the dead, which lives in us, also quicken our body. ரோமர் 8 அதிகாரம் 11 வசனத்தில் பார்க்கிறது போல, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது போல சாவுக்கு ஏதுவான நம்மளுடைய சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். The dry bones will get life. காய்ந்து போன எலும்புகள் உயிரடைந்தது. What it shows, அது எதை குறிக்கிறது? our life, spiritual life may be died. நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மரித்து போனதாக காணப்படலாம். As a dry bone. ஒரு காய்ந்த எலும்பு போல இருக்கலாம். But God can revive the bones. அந்த எலும்புகளை தேவனால் உயிர்ப்பிக்க முடியும். Our prayer life, our spiritual life, He can revive. நம்முடைய ஜெப வாழ்க்கையையும் நம்மளுடைய வாழ்க்கையும் அவர் உயிர்ப்பிக்க முடியும். When the wind, Holy Spirit comes, பரிசுத்த ஆவியாகிய காற்று நம் மீது வரும்பொழுது He will be revived. நாம் மறுரூபமாக்கப்படுவோம். Finally, கடைசியாக 2 Kings chapter 2:11. 2 ராஜாக்கள் 2 அதிகாரம் 11 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, and it came to pass as they still went on and talked, that behold, there appeared a chariot of fire and horses of fire, and parted them both asunder, and Elijah went by a whirlwind into the heaven.
Here we can see அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். Here how Elijah was taken to heaven. இங்கே எலிசா எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். We believe that we will be caught up in the heaven. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்கிறோம், நாமும் ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று. Two kinds of peoples. இங்கே இரண்டு விதமான மனிதர்களை நாம் பார்க்கிறோம். One, people who died in the Christ, they will also raised and taken. கர்த்தருக்குள் மரித்த யாவரும் எழுப்பப்படுவார்கள். The people who are living in Christ also be transformed and taken. இப்பொழுது அவரை விசுவாசித்து அவருக்குள் வாழ்கிற பரிசுத்தமாக வாழ்கிற நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். In the resurrection, two kinds of things will happen. இந்த அவருடைய வருகையில இந்த இரண்டு காரியங்களும் நடைபெறும். We may die or may not die. நாம் உயிரோடு இருந்தாலும் மரித்திருந்தாலும் சரி. But in the case of Elijah, he was living, but he was taken, transformed and taken up. இங்கே எலிசாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், ஆனாலும் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். The wind speaks about the caught up or taken up into heaven. இந்த காற்று பேசுகிறது அவர் எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று. So there is a hope in our life that we will be also raised and taken up to heaven. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நாமும் ஒரு நாள் மறுரூபமாக்கப்பட்டு அவருடைய வருகையிலே காணப்படுவோம் என்று. Not only death, after that we have resurrection. நம்முடைய வாழ்க்கை மரிப்பதோடு முடிவதில்லை, மரித்த பின்பும் நாம் அவருடைய வருகையிலே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம். Second coming, அவருடைய இரண்டாம் வருகையில், secret coming, அவருடைய ரகசிய வருகையில், that the people who have received the Holy Spirit only know the coming of the Lord. The people who are living in the Holy Spirit only can know the coming of the Lord. கர்த்தருடைய வருகை யாருக்கு தெரியும் என்றால், பரிசுத்தமாக அவருடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் அவருடைய வழி, அவர் வருகிறது தெரியும். So let us live a holy life. ஆகையால் நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். Whether we died or not live in person, the Lord will come and take us. நாம் இப்பொழுது உயிரோடு இருந்தாலும் சரி, மரித்திருந்தாலும் சரி, அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். This is the hope of every Christian, that there is a second coming, we will be caught up into heaven. இதுதான் அனைத்து கிறிஸ்தவர்களுடைய ஒரே நம்பிக்கையாக இருக்கிறது, அவருடைய வருகையிலே நாம் காணப்படுவோம் என்பது. So far we have seen when in the period of Noah, when he was in lockdown, God remembered and sent a wind and solved this problem. இப்பொழுது நாம் பார்த்தோம், நோவாவுடைய வாழ்க்கையில எப்படி ஒரு காற்றை அனுப்பி அவர்களை காப்பாற்றினார் என்று. Secondly, in the case of Moses, when they were traveling in the wilderness, how God supplied their needs. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், மோசே எப்படி பாலைவனத்தில் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு இறைச்சி தேவைப்பட்டது. அப்பொழுது எப்படி அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக எப்படி தேவன் அவர்களுக்கு தேவைகளை சந்தித்தார் அந்த காற்றின் மூலமாக என்று நாம் பார்த்தோம். Thirdly, when the people came from Egypt, மூன்றாவதாக மக்கள் எகிப்திலிருந்து வரும்பொழுது, there is a Red Sea which is stopping them that they may not go through. அந்த சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு தடையாக காணப்பட்டது. God sent a strong wind and opened the way. ஆண்டவர் எப்படி அவர்களுக்கு அந்த சமுத்திரத்தை கடக்க ஒரு பலத்த காற்றை அனுப்பி அவர்களை வழிநடத்தி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். Fourthly, when in the period of Ezekiel prophet, God revived the dry bones by sending the wind, Holy Spirit. நான்காவதாக நாம் எப்படி எசேக்கியேலை தேவன் அனுப்பி அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு உயிரை கொடுக்க வைத்தார், அந்த காற்றை அனுப்பி உயிரை கொடுத்தார் என்று நாம் பார்த்தோம். He will also revive us by sending the Holy Spirit. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அந்த காற்றை அனுப்பி பரிசுத்த ஆவியானவராகிய காற்றை அனுப்பி நம்முடைய வாழ்க்கையை அவர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். Finally, in the period of the life of Elijah, how God took him in the whirlwind to heaven, it shows about the second coming of the Lord. The people who died in the Lord and also those living in the Lord will be taken to heaven.
கடைசியாக நம்ம எலிசா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டார், உயிரோடு இருக்கும் பொழுது எப்படி பரிசுத்த ஆவியானவராகிய காற்றினால் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அதுபோல நாமும் எப்படி நாம் உயிரோடு இருந்தாலும் மரித்திருந்தாலும் அவருக்குள் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் அவரை விசுவாசித்து மரித்த ஒவ்வொரு ஆத்மாக்களும் எப்படி மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று நாம் பார்த்தோம். This is our hope. இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. Let us have such a hope in our life and be blessed. நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை வைத்து இந்த விசுவாசத்தை நம்பி நாம் வாழ்வோம். May God bless us. தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. Let the wind of the Holy Spirit lead us in our life. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வாராக. The wind of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய காற்று நம்மளை ஆளுகை செய்யும்படியாக கேட்போம். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். Thank you very much. நன்றி. நாளிலே கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டாம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் தம்முடைய காற்றை அனுப்பி எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்கு விசேஷமாக ஆண்டவர் வழி நடத்தினாரோ அதுபோல் இந்த நாட்களிலே காற்றை மோசேக்கு அன்றைக்கு நோவாவுக்கு காற்றை அனுப்பி அமைதல் உண்டாக்கினார். தான் ஜலத்தை அமர பண்ணினது போல மோசே இஸ்ரேல் ஜனங்களோடு வழிநடத்தி வந்தபோது அவர்கள் தேவை சந்தித்தவர். செங்கடலை காற்றை கொண்டு பரிசுத்தாவியை காற்றை கொண்டு ஆமேன் வழி திறந்து அவர்களுக்கு வழி நடத்தின தேவன். அதே வேளையிலே அன்றைக்கு அருமையானே இந்த எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கொண்டு போனது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் நிச்சயமாய் நம்மை பரிசுத்தப்படுத்தி அழைத்து கொண்டு போவார் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆகவே கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். கர்த்தருடைய கரத்தை முற்றிலுமாய் நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். புதிய காரியம் செய்திடுவார், புதுமை தோன்றிடுமே நாளில், கானக பாதையில் அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்திடுவார், கானக பாதையில் அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்திடுவார், பரிசுத்த பாதையில் முன் செல்லவே பழையவை களைந்திடுவோம், பரிசுத்த பாதையில் முன் செல்லவே பழையவை களைந்திடுவோம், புதிய சாயல் அடைந்திடவே புது ஆவியிடுவார், புதிய சாயல் அடைந்திடவே புது ஆவியிடுவார், புதிய காரியம் செய்திடுவார், புதுமை தோன்றிடுமே நாளில், கானக பாதையில் அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்திடுவார், கானக பாதையில் அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்திடுவார், கர்த்தரின் பாதம் அமர்ந்தே நாம் கழுகு போல் எழும்பிடுவோம், கர்த்தரின் பாதம் அமர்ந்தே நாம் கழுகு போல் எழும்பிடுவோம், புதிய உள்ளமை அழித்திடுவார், ஜெயம் பெற்று ஏகிடுவோம், புதிய வல்லமை அழித்திடுவார், ஜெயம் பெற்று ஏகிடுவோம், புதிய காரியம் செய்திடுவார், புதுமை தோன்றிடுமே நாளில், கானக பாதையில் அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்திடுவார், கானக பாதையில் அற்புதமாய் கரம் பிடித்து வழி நடத்திடுவார். நாம் ஜெபம் பண்ணி முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரக்கமுள்ள பிதாவே, தர்மையான ஆண்டவரை கர்த்தாவின் நாளிலே கூட நாங்கள் ஆண்டவர் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே இந்த கர்த்தாவின் நாள் வேதத்தை தியானிக்கும்படியான கிருபை செய்த தயவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நோவா ஆண்டவரே அடைக்கப்பட்டிருந்த அந்த பேழையிலிருந்து வெளிவரும்படியாய் கர்த்தர் அந்த கீழ்காற்றை ஆண்டவரே விசு பண்ணி ஜலத்தை அமர செய்தது போல இந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு ஒரு கீழ்காற்றை அனுப்பும். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் ஆகாரத்தினாலே ஆண்டவரே காடையை கேட்டு எத்தனை இறைச்சியை கேட்டபோது உடைய கீழ்காற்றை வீசு பண்ணி ஆண்டவர் அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாய் சந்தித்தது போல எங்கள் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, திரளான ஆத்துமாக்களை பரிசுத்த ஆவியின் மூலமாய் எங்கள் சபைகளை சேர்க்க வல்லவராக இருக்கிறது விசுவாசிக்கிறோம். செங்கடலை ஆண்டவரே கர்த்தரை பிள்ளைகள் போவதற்கு தடையார்ந்த போது உம்முடைய கீழ்காற்றை பலத்த கீழ்காற்றாற்று அன்றைக்கு செங்கடலை பிளந்து வழி திறந்தீர். எங்கள் வாழ்க்கையில் கூட நாங்கள் முன்னேற முடியாத தடையாக இருக்க எல்லா தடைகள் நீக்கி பரிசுத்த ஆவியான வழி திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இறுதியாக பரிசுத்த ஆவியானவர் எப்படி எலியாவை சொல் காற்றிலே பரலோகத்தை எடுத்துக்கொண்டிரோ எங்களுக்கும் அந்த ஆண்டவரை எடுத்துக்கொள்வோம் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறேன். உயிர்த்தல் நம்பிக்கை ஆண்டவர் கிறிஸ்துக்கள் மருத்துவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்க நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டு உங்களோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. அந்த ஆண்டவர் எலியாவை எப்படி மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொண்டீரோ அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தையும் நீ வைத்திருக்கிறேன். அதே போல மருத்துவ பரிசுத்தவான்களையும் அழைத்து கொண்டு வரப்போகிறேன் என்பதை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாட்கள் எதை குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி ஆவியானவர்களை முழுமையாக ஆளுகை செய்ய உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்து வருகை ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.